குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போ அதை பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பயிற்சி மேம்சால் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான 2020 அப்படின்ற சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருந்தோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, எங்களால் கொரியரில் சென்ட் பண்ண முடியல. அதனால் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிஎஃபாகவே மெட்டீரியல் கிடச்சிரும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 45 டாப்பிக்கை கவர் பண்ணி 14 தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். 1000 வினா உங்களுக்கு கிடைக்கும். இந்த 1000 வினாவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ லாஸ்ட்டு எமர்ஜென்சி டைமில் இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்து கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது பார்த்துலாம். ஓஎம்ஆர் ஷீட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா வினாத்தாளினுடைய வகை, அதாவது டைப், கொஷின் பேப்பரோட டைப்பு, ஏ டைப்பா, பி டைப்பா, சி டைப்பா, டி டைப்பா டைப் பண்ணுவீங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தீட்டப்படாமல் இருக்கும். நீங்கள் வந்து தீட்டணும். இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இதில் இருக்கிற எந்த தப்பையுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, முழுமையாக ஷேர் பண்ணுறது எப்படி அப்படின்னா கீழே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஷேர் பண்ணி அடிச்சுட்டு இன்னொரு இதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து ஷேரிங் கரெக்டு தான். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சரில் இதையும் ஷேர் பண்ணியிருக்காங்கன்றனால அதை மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் வினாத்தாள் வகையில் தப்பு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேப்பர் எக்காரணம் கொண்டு வேல்யூஷன் ஆகாது. ஓகேங்களா, ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை திருத்தும். நீங்கள் ஏ டைப்னா ஏ டைப் ஆன்சரை செட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அது ஏ டைப்பை ஷேர் பண்ணியிருந்தால் தான் அது ஏ டைப் கொஷின் எடுத்துக்கும். இல்லைனா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாகவே எழுதினாலும் தப்புன்னு தான் இருக்கும். கொஷினுடைய புக்லெட் நம்பரை ஷேர் பண்ணும்போது பொறுமையாக ஷேர் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்களா, மேற்கண்ட வினாத்தாள் வகையில் உள்ளது போல் சரியான முறையில் பட்டை தீட்டினால் மட்டுமே அந்த ஓஎம்ஆர் விடைத்தாளானது மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் நீங்கள் வந்து உள்ளே இருக்க கொஷினுக்கு வந்து எப்படிலாம் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிக் பண்ணுறதெல்லாம் கூடாது. ஓகேங்களா, நீங்கள் ஒன்றும் வீட்லேயோ இல்லை இன்ஸ்டியூட்டில் எக்ஸாம் எழுதல, நீங்கள் போர்டில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த மாதிரி அறகுறையாக ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணியிருக்கீங்க. நம்ம அப்பயே கரெக்ஷன் பண்ணிட்டோம். இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக பழக்கப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரியே வந்துடும். நான் இப்படிலாம் ஷேர் பண்ணக்கூடாது. சரிங்களா, அதாவது அந்த லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபில் பண்ணணும். இது பாருங்கள், இந்த மாதிரி புள்ளிலாம் வைக்கக்கூடாது. ஏல புள்ளி, சீல புள்ளி வைக்கக்கூடாது. அந்த பாக்ஸு முழுமையாக நிரம்புற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் பண்ணிக்குவாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷினுக்கு 2 ஆன்சரு 3 ஆன்சர்லாம் டிக் பண்ணக்கூடாது. அந்த கொஷினே வேல்யூஷன் ஆகாது. சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு 3வது கொஷினுக்கு வந்து 2 ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா, அடுத்தது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஷேடிங் மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரெக்டாக ஒரு கொஷினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்கணும். அப்படி தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷினை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் ஷேர் பண்ணும்போது நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரிங்களா, மேற்கண்ட ஓஎம்ஆர் விடைத்தாள் உள்ளது போல் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் முழுமையாக பட்டை திட்டப்பட்டால் மட்டுமே அந்த வினாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் வழங்கப்படும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பென் தாங்க எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் மட்டும் மாற்றி ப்ளூ எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நான் நிறைய டைம் சொல்கிறேன், ப்ளூ எடுத்துகிட்டு போயிடாதீங்க. பிளாக் கலர் பேன் எடுத்துகிட்டு போங்க. தேர்வு கூட நுழைவுச்சீட்டு, அசல் அடையாள அட்டை முதலியவற்றை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதேமாரி 9:30 மணிக்குள்ளே நீங்கள் உள்ளே இருக்கணும். 9:30 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆனாலும் உங்களை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பிற்பகலில் எழுத்து தேர்வு நடைபெற இருப்பதால் விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு மையத்தை விட்டு வெளியே செல்ல அனுமதி கிடையாது. ஓகேங்களா, அதேமாதிரி நீங்கள் ஃபுட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெய்டு கேண்டீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் வீடியோவில், அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கேண்டீன் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா, அடுத்தது வருகைத்தாள் மற்றும் தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டில் பெயர், பிறந்த தேதி, தந்தை பெயர், வகுப்பு, பாலினம் இவற்றில் ஏதேனும் வேறுபாடு இருந்தால் தேர்வு மையத்தின் பொறுப்பான தேர்வுக்குழு உறுப்பினர்களும் தெரிவித்து திருத்தம் செய்து கொள்ளவும் அதற்குரிய அசல் சான்றிதழ் ஆவணங்களை வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கிளம்பிடக்கூடாது. நீங்கள் பண்ணுற தப்பாக தான் நான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். எக்ஸாம் முடிஞ்ச உடனே வெயிட் பண்ணணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் அந்த அட்டனன்ஸ் ஷீட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக உங்களுக்கு கூப்பிட்டு அந்த இடத்துல நீங்கள் இமீடியட்டாக சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் சப்போஸ் சரி பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது லாஸ். ஓகேங்களா, போர்டுக்கு எந்த வகையிலும் லாஸ் கிடையாது. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்பிசின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எம்பிசின்னு போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஓசின்னு நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சு அப்படின்னா இப்போ எம்பிசியில் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்ப்பா, இது மார்க் அந்த மாதிரி கிடையாது. எம்பிசியில் வந்து 50 எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அப்படிங்கும்போது நீங்கள் ஓசிக்கு வந்து 60 54ன்னு வச்சுக்கோங்க.
இப்போ நீங்கள் 50 எடுத்திருப்பீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகரியில் வந்து தெரியாமல் டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 54 எடுத்தால் தான் அந்த கேட்டகரியில் வருவீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால் எக்ஸாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. அவங்க போன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வெளியே போகணும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க. எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணீங்க? 2023 24 நோட்டிஃபிகேஷன் வரதா இருந்துச்சு. 2 வருஷமாக வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. வெயிட் பண்ணிட்டு போங்க. அதேமாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி பிரச்சனை இல்லை. தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் டக்குன்னு முடிச்சுடுவாங்க. இது மெயின் பேப்பர்ன்றனால கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக செக் பண்ணுவாங்க. அதேமாதிரி உங்களுக்கு அட்டண்டன்ஸ் ஷீட்டில் வந்து இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று மிஸ்மேட்ச் ஆகுது, உங்கள் டேட்டா கூட வந்து சேமாக இல்லை அப்படின்னா இமீடியட்டாக ஹால் சூப்பர்வைசர் சொன்னீங்கன்னா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போகும்போது வந்து பார்த்துட்டு போக சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? அதேமாதிரி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே கிளம்பிடக்கூடாது. வெயிட் பண்ணணும். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் 40 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் காலையில் கஷ்டப்பட்டு எழுதின அந்த மெயின் பேப்பர் வேல்யூஷன் ஆகும். தமிழில் நீங்கள் 40 மார்க் எடுக்கலை, 39 தான் சார் எடுத்திருக்கேன், இதில் 39 எடுத்திருக்கேன், அதில் 70க்கு 69 எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் பிரயோஜனமே இல்லை. இதில் 40 மார்க் எடுத்தால் தான் அந்த 79 மார்க் அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி தான் திருத்துவாங்க. அதில் வந்து நீங்கள் பாஸ் மார்க் 40 எடுத்தால் தான் அடுத்த பேப்பர் வேல்யூஷன் ஆகும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். டேட்டா எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம ரெகுலராக சொல்கிறது. அதேமாதிரி வந்து நல்லா காலையில் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஃபுட்டை அவாய்ட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிப்போங்க. எக்ஸாம் ஹாலுக்கு ரொம்ப முன்னாடியே போயிடுங்க. சரிங்களா? எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சப்போஸ் மழை கிட வரலாம், எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் வெயிட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஓகேங்களா? அங்கே வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணலாம் தாராளமாக. சரிங்களா? ஃபுட்டு சாப்பிடுங்க. அதேமாரி ஒரு பிளாக் பென் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேனை எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? உங்களுக்கு இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கவங்க யாராச்சும் பேனா ஒரு சிங்கிள் பேனா எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? முடிஞ்சளவு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? எக்ஸாமில் இல்லை, அந்த மாதிரி பேனா கொடுக்குறதுல சொல்கிறேன். சரிங்களா? அதனால் மறந்துட வேணாம். ஒரு 2-3 பிளாக் பென் எடுத்துகிட்டு போங்க. ஹால் டிக்கெட் கம்பல்சரி, ஒரு ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி. ஓகேங்களா? அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் எதுவுமே ஏதாச்சும் ஒன்று இல்லைனா கூட நீங்கள் உள்ளே கிடையாது. சரிங்களா? பிளாக் கலர் பேனா வச்சுருக்கணும், தேர்வு கூட வச்சுட்டு ஹால் டிக்கெட் வச்சுருக்கணும், அசல் அடையாள அட்டை வச்சுருக்கணும். நீங்கள் வந்து பிளாக் பிரிண்ட்டோ அல்லது கலர் பிரிண்ட்டோ 2ல் எது வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அது உங்கள் விருப்பம். சரிங்களா? 2ல் ஃபேஸ் நல்லா கிளியராக தெரிஞ்சால் ஓகே தான். ஓகேங்களா? ஓகேப்பா. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? நம்மளுடைய சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் இந்த சைக்காலஜி மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெரிஃபை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2020 டெஸ்ட் பேஜில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் இந்த 2-3 நாளில். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல், நம்ம மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருப்போம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்பில் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு கூட நான் வந்து கொஸ்டின் பேப்பர் வேணால் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு PDF தான். இது மாதிரி வந்து நிறைய வீடியோ. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கொஸ்டின் 2000 கொஸ்டின் வந்துடும். அதை தாண்டி வந்து கேட்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். புவிசார் குறியீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இந்த 50% கட்டண சலுகையை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.